வாங்கிக்கலாம். ரிவ்யூ நான் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். சொல்லிட்டு போயிடலாமா? ஆஹா வாங்கி அவனை இப்போ கூட பண்ண போயிடு இருக்குதான். ஆனால் போயா நான் கேட்க சொல்கிறேன் சொல்லிட்டு போயிடலான்ட்டு. और महेश அதில் என்ன சிம்பிள் என்ன போடணும்னா சிம்பிள் ஃபோட்டோ வரும். மகேஷ் தான் மகேஷ் வரணும் அவையா பேர் தான் ஸ்ரீராமன் நீங்களே எழுதிட்டீங்க. அதில் எப்படி பாய்னா இருக்கும். மதியானம் பிரியாணி நிறைய சாப்பிடல. மாதிரியே இருந்துச்சு விட்டுட்டேன். வந்தவனா காசு வரல. அவன் இன்னும் சாப்பிடலாம் சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க பாட்டு என்ன ஒன்று பேசியிருந்தா ஃபோன் பண்ணு. நான் எதுவும் பண்ண முடியாது. யாருக்கு ஃபோன் பண்ணு? நீ லேசுக்கு நான் ஏன் பண்ண? நீ பண்ற. நீ தானே பெரியதா? நான் ஏன் பெரிய தலை? இப்போ நீங்க யாரியா? தலை மயிர் தலை மூட்டு பண்ற மயிரே. ஊர் பண்ண நாங்க பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறான் கொஞ்சம் பார்த்து. டேய் ஹலோ ஹலோ தம்பி தம்பி கொஞ்சம் ஏந்திருக்குப்பா. உன்னோட வாழ்க்கை பிளான்லாம் என்ன சொல்லு. இந்த வயசுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். காலம் பொழுது சொல்லும் போங்க. ரெசல்யூஷன் சொல்கிறா. காலம் பொழுது சொல்லும் போங்க. இந்த வருஷம் என்ன பிளானு? பர்த்டே வர சொல்லு. அதுதான் சொல்லிட்டுலடா. காலம் பதில் சொல்லண்டா உங்களுக்கு. ஓகேவா? நான் பதில் சொல்கிறேன் அவசியம் இல்லை. காலம் உங்களுக்கு ஆனால் பதில் சொல்லும். போயிட்டு வாங்க. என்ன வேணும்? என்ன சொல்லு. உங்கள் லவ் மேட்ரு, ஃபேமிலி பிளானிங்கு ஏதாவது சொல்லு.
லவ் கிடையாது என் வாழ்க்கையில், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனால் வச்சு சாப்பிட்றது, ஓகேவா? அது தேவையில்ல. நெக்ஸ்ட்டு என்ன ரெசல்யூஷன் சொல்லு. ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் என்ன பண்ணணும் அதே தான் திருப்பி பண்ண போகிறேன். அதனால எதுவும் கிடையாது. அதே சொல்லு. என்ன பதில் மாமா சொல்லுவோம். நான் என்னடா பண்ண உன்ன? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல, எனக்காக மாமா பேசுவோம். என்ன பண்ண திருப்பி கேட்குறேன். பேசு, நீ பேசுகிறா. நான் எதுவும் பெருசாலாம் பண்ணலைங்க. என்ன பண்ணல, பெருசாக பண்ணல சொல்லிட்டேன்ல. சொல்லாங்க, கேமரா பார்த்து சொல்லுங்கள். சில விஷயங்கள் சிலருக்கு சொல்லி புரியதை விட செயலில் காட்டினா நல்லா இருக்கும். சரி, வேற ஜனங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா ஒன்று கொஞ்சம் தத்துவத்தை சொல்லி விடுங்க. என் லைஃப்பில் நல்லது சொல்லுங்கள், பரவாயில்ல, பிரச்சனை சொல்லுங்கள். இவன் பேர் தான் புஜ்ஜி, நல்ல சமத்து டாகு. காலரை கூட கட்டி போட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுறது இவனை? இவன் சொல்லும் போது போய் நிற்கிறான் பாரு, மதிக்கவே மாட்டான் இவன். இவன் வீடியோ எடுக்கத்தே விளையாடி சுற்றிக்கிறாங்க. எவனா கிட்ட ஃபோன் இருந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுறது, இது கேட்கறது மட்டும்தான் வேலை. சார் வந்து எந்த ரெசல்யூஷனும் எடுக்கல. ரெசல்யூஷன் எவன் இருக்கிறானோ அவனை ஃபாலோ பண்ணுறதே ஒரு ரெசல்யூஷனாக வச்சுக்கிறான். இவனை வச்சு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். சப்ஸ்கிரைப் சேனல் பண்ணுறது மட்டும் பேசல, இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் போட்டு தள்ளுங்க. நான் மாட்டி ஒரு சப்ஸ்கிரைப் கிட்ட நீ வந்து எஸ் மாட்டி விட்டுட்டேன். சக்ஸஸ். பட்டர் எதுவும் பேச மாட்டேங்கிறான். என்ன கேட்டீங்க? வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறீங்க? சாதிக்க போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இது வரைக்கும் பெருசாக இருக்கும்ல, அப்படியே கொஞ்சம் கேமரா அப்படி திருப்பினீங்கன்னா தெரியும். அதான் எங்கள் வீடு கட்டி முடிக்கணும். இப்படி திருப்புங்க. முடித்தோன்னா ஒரு கேமரா ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஒன்று இருக்கேன். அது வாங்கி ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? அது பார்ப்போம். அது லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஆசை இருக்குது. அது பெரிய கனவாக மாற்றணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தளபதி. அவர் கட்சியில் இப்போ நான் சேர்ந்துருக்கேன் உறுப்பினராக. அவர் கட்சியில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், அதுக்காக போராடிட்டு இருக்கேன். இந்த நியூ இயருக்கு ஒரு ரெசிகேஷன் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இல்லை. லைஃப்பில் தாங்க நான் வந்து அது செய்வேன் தான், அதே செய்வேன் தாங்க. முடிஞ்சு. அது முடிச்சோடனே கல்யாணம் ஏதாவது ஏற்பாடு இருக்கா? இல்லைங்க, இந்த கவன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். பாட்டில் ஒரு லைன் தான், மீண்டும் ஒரு காதல் செய்ய கண்களில் ஈரம் இல்லை என்று. நம்மளுக்கு கண்ணிலே தண்ணி இல்லை. நான் கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே, அதனால் மேரேஜ் பற்றி நோ ஐடியாங்க. ஓகேக்கா, நோ மேரேஜ். இல்லைங்க, காலங்காலம் அதெல்லாம் பண்ணணுங்க. காலங்காலம் பண்ணணும். ஓகே, எனக்கான ஐடியா அது இப்போ இல்லைங்க. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்லங்க. வேணாங்க, ஒரு தடவையே போதும். ரெண்டாவது டைம் எனக்கு தேவையில்லை இருக்கும். அவ்வளோதான். அதுக்கான காலம் பதில் சொல்லும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் ஏங்க லவ் பண்ணுறீங்க? வீட்டில் பார்த்துக்கிற பொண்ணை லவ் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவ்வளோதான். லவ் சாப்டர் க்ளோஸுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சு 3 வருஷத்துக்கு 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதை பற்றி நான் என்ன பேசுறது உண்மை சொல்லுங்கள். அவ்வளோதான். முதல்ல இவனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் அவன் கல்யாணம் என் பண்ணுவேன். மாமா கல்யாணம் பண்ண ஃபஸ்ட்டு. என் மாமா கல்யாணம் பண்ணால் தான் அடுத்தது என் தம்பி கல்யாணம் ஆகும். அவன் தான் என் தம்பி. அதை பாருங்கள், பின்னாடி பாருங்க. அண்ணன் கல்யாணம் ஆகி தம்பி கல்யாணம் ஆகி தருதல் இது உட்காந்து இருக்கும். இது கல்யாணம் ஆகாது. எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க. வாய் ஒன்று கொடுத்தா ஆண்டவன், இருந்தாலும் இப்படி பேசி தள்ளுறான். இவனெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஆனால் அவனை ரீல்ஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்லேயே முக்கால்வாசி லைஃப் கொட்டி தள்ளுறாங்க. என்னன்னு கேளுங்க. அலாக் ஃபாரஸ்ட் கேக்கே கிடைக்கலடா உங்களுக்கு. கேட்க கிடையாது, பைத்தியக்காரன் முதல்ல ஈவினிங் வாங்கடான்னு உங்களை ஏன்டா இப்போ சொன்னவன். அந்த அட்டை கீழே இருக்கடா. ஈவினிங் வாங்கடா, நான் போயிட்டு வாங்கி வச்சுக்கிறேன் கேட்க. அட்டையாடுறா. கம்மி சார், இங்கே வந்துடுறா.
கருப்பு கருப்பாக இருக்குது இதுவாக இருக்குது பில்லராக இருக்குது இதில். ஏய் கமிஷன் இங்கே வந்துடுறா. டேய் டேய் ஏந்துடா போட்டாங்க. காவடி நான் என்ன பண்ணுறேன். டேய் வேடா பருப்பு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சானுங்க. எல்லா கேக்கும் காலி. அந்த ஃபார்மேட் அந்தம்மா பட்டர்ஃப்ளை சாப்பிட்டோமா ரொம்ப பண்றடா டே. எல்லாத்தையும் நீ பேப்பரா இதா பைத்தியம் பேப்பர் இது. என்னது கேமரா போனால் போக மாட்டாங்க. உண்மையாக கேட்டு சொன்னா இல்லைன்னு உங்கள் பத்திரிக்கைலாம் வரும். சரி 4-5 இட்டு போனாங்க போகலாம்.